வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் ஜனவரி 25 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். குடும்பம், மனைவி, குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அந்த குடும்பத்துக்கு கூட இவங்க இந்த தொழில் தான் செய்யறாங்கன்னு சொல்லக்கூடாது. அதுவும் வந்து ஒரு கட்டளைகள்ல ஒன்று. பெண்களை கொல்லவே மாட்டாங்க. அந்த பெண்களை எல்லாம் அழைச்சு இவங்க குழுவிலேயே ஒரு சின்ன குழுவை பாதுகாப்பா போட்டு யாரை பார்த்தாலும் ஜனங்க வந்து மரியாதை பண்றாங்களோ, பயப்படுறாங்களோ அந்த மாதிரி நபர்களோட எல்லாம் இவரை கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். முதல்ல அத்தனை பேருடைய உடலும் சேர்ந்து அதுல இருந்து வரக்கூடிய மண் நம்ம வச்சு அதையும் கூட பேர்த்து எடுத்துரும். கார் பண்றதுனா சிலை வெடிப்பது மாதிரியாக அது மாதிரியாக நாங்க அந்த உடலை வந்து செய்யறோம் அப்படின்றோம். ஒரு போஸ்ட்மார்ட்டம் மாதிரி கிட்டத்தட்ட குழியில வந்து இந்த உடல்களை வந்து முகம் தரையை நோக்கி இருக்கும்படியாக ஒரு குப்பரை கடிச்சு உழுவுற மாதிரி. ஆமா, அந்த மாதிரி தான் புதைப்பாங்களாம். அதுல நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். தடயம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் தமிழகத்தின் முன்னாள் டிஜிபி திலகவதி மேம் இந்தியாவில் நடந்த பல வழக்குகள் பற்றி நம்மள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். இந்த இடத்துல பல மர்டர் சம்பவங்கள், அதாவது பல கொலை வழக்குகள் எல்லாம் நிறைய பேசியிருக்கோம். முக்கியமாக சொல்லப்போனால் ராணி பத்மினி கதை உங்களுக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொன்னீங்க என்கிட்ட. அதோட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வந்துச்சு? இல்லை, நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய ஆர்வமாக இருக்குது. அது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நடிகை சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால கூட இருக்கலாம் அது. அப்புறம் அதுக்கு வந்து எந்த விதமான துப்புமே இல்லாமல் காவல்துறையினர் அதை ரொம்ப திறமையாக கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான பல விஷயங்கள் அதில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரே ஆர்வமாக இருக்குது. அதில் தவிர இன்னைக்கு வரைக்கும் அதில் சம்மந்தப்பட்ட கொலையாளிகளில் ஒருவர் இன்னை வரைக்கும் பிடிபடாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு மிக வியப்பாக இருக்குது. ஏன்னா வீரப்பண்ணை கூட பிடிச்சாச்சு, ஆனால் இந்த இதில் சமையல்காரரை பிடிக்கல. இன்றைக்கி சொல்ல போகிறது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தையை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்ல வராவதும் தீய வராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்ட்டு புலமைப்பித்தன் பாடல் புரட்சி தலைவர் பாடியிருப்பார் நீதிக்கு தலைவன் படத்தில். அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரியான வாழ்க்கை முறையை கடைப்பிடித்த ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தை பற்றின ஒரு விவரம் தான் இப்போ இன்றைக்கி சொல்ல போகிறோம். இவங்க வந்து இதில் இன்றைக்கி நம்ம பேச போகிறவர் பெஹ்ராம் அப்படின்னு ஒருத்தரை பற்றி. இந்த பெஹ்ராம் வந்து கின்னஸ் புக்கில் இடம் பிடிச்சிருக்காரு. ஆனால் அவர் வந்து ஒரு சாதனையாளர்னு சொல்ல முடியாது. அவர் என்ன காரணத்துக்காக கின்னஸ் புக்கில் இடம் பிடிச்சாரு அப்படின்றத நமக்கு வந்து கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிற விஷயமாக இருக்குது. என்னென்னா, அவர் ஒரு தனி மனிதராக 931 பேரை கொலை பண்ணியிருக்கார். ஒரு தனி மனிதராக 930 பேரா? 931 நபர்களை அவர் வந்து கொலை பண்ணியிருக்கிறாரு. 956 பேர் கொல்லப்படுவதை அவர் கண்ணால் பார்த்து ஒரு சாட்சியாகவும் அதில் பங்களிப்பவராகவும் இருந்திருக்கிறாரு. இது தவிர 1200 பேர் மரணமடைவதற்கு ஆன ஒரு திட்டங்களை வகுத்து கொடுத்தவராகவும் அவர் இருக்கிறாரு. இதுவரை உலக வரலாற்றில் எவ்வளோ பெரிய கிரிமினல்களை பற்றியெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனால் இந்த பெஹ்ராம் அளவுக்கு அவருடைய ஒரு 40 ஆண்டு கால வாழ்க்கை, அந்த குற்ற வாழ்க்கை வருது. அதில் வந்து இத்தனை கொலைகளை வேறு எந்த நபரும் செய்ததாக இல்லை இது வரைக்கும். அது போர்க்களத்துல சாவறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா தனி மனிதனா இவ்வளவு கொலைகள்ங்கிறது பெரிய விஷயம். தனி மனிதனாக அப்படிங்கிறது அதுதான் வந்து இந்த தக் பெஹ்ராம் அப்படின்றவருது. ஆனா இந்த தக் பெஹ்ராம் அப்படின்றவர் குழந்தையாக இருந்தபோது அவர் வந்து ஜபல்பூருக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல தான் பிறந்திருக்கிறாரு. ரொம்ப அமைதியான ஒரு குழந்தை, யாரோடையும் கலந்து பழகாத, தனிமையை நாடுகிற ஒரு குழந்தை, அந்த மாதிரியான ஒரு குழந்தையாக தான் இருந்திருக்கிறாரு. ஒரு 21 வயசு வாலிபராக அவர் ஆகும்போது அவருக்கு வந்து ஃபிரங்கி அப்படின்ற ஒரு நபரோட நட்பாகுது. ஃபிரங்கி அப்படின்றது அவருக்கு புனை பெயர் தான் அந்த நபருக்கு. அவருடைய உண்மையான பெயர் வந்து சையத் அமீர் அலி. அது ஃபிரங்கின்னு சொன்னால் வெள்ளைக்காரர்னு அர்த்தம். அவர் வந்து அந்த கிராமத்திலேயே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் ஒரு ஹேண்ட்ஸமாக, ரொம்ப ரொம்ப வெளுத்த நிறமுடைய ஒரு நபராக இருந்ததுனால அவரை வந்து வெள்ளைக்காரன் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. அதுதான் ஃபிரங்கி அப்படின்றது, அந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க. அவரோட இவருக்கு ஒரு நட்பு. அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த ஏரியாவிலேயே யாரை பார்த்தாலும் ஜனங்க வந்து மரியாதை பண்ணுறாங்களோ, பயப்படுறாங்களோ
அந்த மாதிரி நபர்களோட எல்லாம் இவரை கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். முதல்ல அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவங்களோடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகுறாரு. பழகின பின்னால் தான் இவருக்கு வந்து தெரியுது அவங்க வந்து ஒரு கொள்ளை கூட்டத்தினுடைய ஒரு பகுதியினர் அப்படின்றது. உடனே இவர் வந்து தானும் அதே மாதிரியாக ஆயிடணும், ஏன்னா அவங்க சொல்கிற கதைகளை எல்லாம் கேட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்து தானும் அது மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்குரிய பயிற்சிகளை எல்லாம் எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு 25வது வயதில் வந்து ஒரு 40 பேரை இவருடைய நெருக்கமான நட்பு வட்டமாக இவர் டெவலப் பண்ணி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் இவங்க வந்து தக்ஸ் அப்படின்றவங்க, இந்த தக்ஸ் அப்படின்றவங்களையே காளியின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தக்கீஸ் நாம பேசியிருக்கோம், அந்த குழுவை சேர்ந்தவங்க. அதில் வந்து இவர் ஒரு நல்ல செயல்படக்கூடிய ஒரு 40 பேரை தேர்ந்தெடுத்து தன்னுடைய குழுவாக உண்டாக்குறாரு. உண்டாக்கி அவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் ஒரு நாள் இரவு ஒரு பழைய காளி கோயில் ஒன்று இருக்குது காட்டுக்குள்ளற, அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த கோயிலில் வந்து இவங்க வந்து ஒரு சபதம் எடுத்துக்குவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தக்ஸ் அப்படின்றவங்க வந்து இன்றைக்கி நேற்று இருக்கிறவங்க இல்லை, அவங்க வந்து பலகாலமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க. ஆனாலும் அவங்க யார், எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பரம ரகசியமாக இருக்கும். யாருமே அதை வந்து வெளியில் சொல்லக்கூடாது. அதுதான் முதல் ப்ராமிஸ். முதல் ப்ராமிஸ். அப்புறம் அவங்களுக்கு வந்து சில பொதுவான விதிகளெல்லாம் இருக்குது. அது என்னன்னாக்க, குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, இன்னும் அது ஒரு பெரிய பட்டியல் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு குழுவினரை இவங்க தாக்குனாங்கன்னு சொன்னாக்க அதில் வந்து ஒரே ஒருத்தரை கூட உயிரோடு விட்டு வைக்கக்கூடாது, மொத்தமாக அழிச்சிடணும். ஒருத்தர் தப்பிச்சாங்கன்னா கூட இவங்களுடைய ரகசியம் வெளியே போயிடும். அப்படிங்கிறதுனால இவங்க யாரை தாக்குறாங்களோ அந்த குழுவினரை ஒட்டு மொத்தமாக கொன்று புதைச்சிடணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ஒரு பழக்கம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இவர் தெரிஞ்சுக்கிறாரு. அவ்வளோதான். தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அந்த செயல்பாட்டில் வந்து இவரை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்ற அளவில் இவருக்கு வந்து அந்த வட்டத்தில் அவருக்கு ஒரு பெரிய புகழ் கிடைக்குது. அதனால் இப்போ நிறைய பேர் தவறாக என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த தக் அப்படின்ற இந்த அமைப்பை இந்த பெஹ்ராம்லேருந்து தான் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. ஏன்னா வந்து வரலாற்று ஆசிரியர் வந்து வின்சென்ட் ஸ்மித் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஃபிரோஸ் ஷா துக்ளக் அப்படின்றவர் டெல்லியினுடைய அதிபராக இருந்து ஆட்சி செஞ்ச அந்த காலத்திலேயே, அதாவது 1351 இந்த தக்ஸ் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த வின்சென்ட் ஏ ஸ்மித்ன்ற வரலாற்று ஆசிரியர் அதை வந்து பதிவு பண்ணுறாரு. இப்போது அந்த ஃபிரோஸ் ஷா துக்ளக் என்ன செய்கிறாருன்னா, அன்னைக்கு தேதியில் செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு 1000 தக்ஸை வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுறாரு. அப்போவே ஆமாம், 1000 பேர் அரெஸ்ட் பண்ணுறாரு. அந்த 1000 பேரை அரெஸ்ட் பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை. அவர் அவங்கள சிறைப்படுத்தலை, தூக்கலை போடல, எந்த தண்டனையும் கொடுக்காம என்னவோ தெரில, அவருக்கு வந்து அவங்க மேலெல்லாம் ஒரு பரிதாபம் பிறந்திருக்குது. அதனால் நீங்கள் என்னுடைய ஆட்சி நடக்கிறது இந்த டெல்லியும் இந்த பகுதிகள்லேயும், அதனால் இங்கே இருக்கிற மக்களை நீங்கள் தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ஒரு போட்டில் போட்டு ஏற்றி நதி வழியாக வங்காளத்தில் கொஞ்சம் பேர் இறக்கி விட்டுறாரு, உத்தரப்பிரதேசத்தில் கொஞ்சம் பேர் இறக்கி விட்டுறாரு அப்போ அங்கே போயிட்டாலே அங்கேருந்து அவங்க திருப்பி நாடு முழுவதும் வந்து கொள்ளையடிக்கிறதையும் செய்கிறதையும் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க. ஆனால் ஏன்னா அவர் அந்த மாதிரி பண்ணார். இதை வந்து அவர் வின்சென்ட் ஸ்மித் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஆக அவங்க 13ஆம் நூற்றாண்டுலேயே செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிய வருது. இதை வந்து பார்த்திங்கன்னா, சூரதாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பக்தி இயக்கத்தை சேர்ந்த ஒரு பாடல் கவிஞர், அவர் பார்வை இழந்தவர், மாற்றுத்திறனாளி. அவர் வந்து அவருடைய பாடல் ஒன்றில் இந்த தக்ஸை பற்றி எழுதியிருக்கிறாரு. 16ஆம் நூற்றாண்டில் அவர் சேர்ந்தவர். அவர் 18ஆம் நூற்றாண்டில் இந்த குலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தக்கை வந்து பிடிபடுறான். அந்த குலாம் அப்படின்றவங்ககிட்ட வாக்குமூலம் வாங்குறாங்க. அந்த வாக்குமூலத்தின் போது அவன் என்ன சொல்கிறான்னா, நாங்கள்லாம் அலெக்சாண்டர் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தார் பார்த்தீங்களா, அந்த காலத்துலேருந்தே நாங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு அவர் அவ்வளோ தூரம் பின்னால் எடுத்துகிட்டு போய் தக்ஸினுடைய இருப்பு அந்த காலத்தில் உள்ள இருந்தது அப்படின்றாங்க. இதை பற்றி நிறைய பேர் புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து ஒரு 12 புத்தகங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. இதில் வில்லியம் ஹென்றி ஸ்லீமன் அப்படின்றவர், அவர் தான் இந்த தக்ஸை வந்து ஒரேடியாக ஒழிச்சவர். அவர் தான் ஸ்லீமன்றவர்.
அவர் வந்து ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்காரு. 3 புத்தகம் எழுதியிருக்காரு. அப்புறம் இந்த தக்ஸுனால நம்மளுக்கு தொல்லை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தை ஆட்சி செய்த நிசாம் அவர் வந்து பிலிப் மெடோஸ் டெய்லர் அப்படின்னு ஒருத்தர் வந்து அதிகாரியாக போடுறாரு. அவர் வந்து அவர் பங்குக்கு அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அதுதான் வந்து தமிழில் வழிப்பறி கொள்ளைக்காரனின் வாக்குமூலம் அப்படின்னு தமிழில் கூட மொழிபெயர்க்கப்பட்டு புத்தகமாக சந்தியா பதிப்பகம் போட்டிருக்காங்க. போப்பு வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்காரு. அப்புறம் காளியின் பிள்ளைகள், அப்புறம் மஞ்சள் கர்ச்சீஃபு, இது மாதிரி நிறைய இருக்குது. அது மாதிரி ஒரு 12 புத்தகம் இருக்குது. இது தவிரவும் அந்த சம்பவங்கள்லாம் நடந்த பொழுது அதோட தொடர்புடைய அதிகாரிகள் எழுதின கடிதங்கள், அவங்க வந்து எழுதின பத்திரிகை பதிவுகள், ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்பொழுதும் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க தக்ஸுன்றவங்க நீண்ட நெடுங்காலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் இன்னொரு தியரியே இருக்குது. என்னன்னு கேட்டால், பாரசீகத்தில், அதாவது இன்றைய ஈரான், பாரசீகத்தில் ஆட்சியாளர்கள் எல்லாம் அஞ்சி நடுங்க செய்த ஒரு ரொம்ப கெட்டிக்காரனான ஒரு அசகாய சூரனான ஒரு கொள்ளையன் ஒருத்தர் தான் ஹசன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹசனை அவன் வந்து தனியாக தனக்குன்ட்டு ஒரு படை மாதிரி கட்டமைச்சிருந்தான். அவங்களுடைய வேலை இந்த தக்ஸ் செய்கிற வேலை தான். வழிப்பறி கொள்ளை, பார்க்குறவங்களெல்லாம் கொல்றது, இது மாதிரி இருக்கிறது. இப்போ ஒரு காலகட்டத்தில் அவன் முதுமை வந்து இறந்து போயிடுறான். அவன் இறந்து போயிட்டதுக்கு பின்னால் அவங்ககிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் 7-8 பிரிவாக பிரிகிறாங்க. பிரிஞ்சு அங்கே இருந்து மெதுவாக நகர்ந்து ஆப்கானிஸ்தானத்துக்கு வர்றாங்க. ஆப்கானிஸ்தானத்துலேருந்து இந்தியாவுக்கு வர்றாங்க, டெல்லிக்கு வர்றாங்க. இப்படியாக வந்து பரவலாக பல நாடுகளுக்கு அவங்க போகிறாங்க. ஆகவே இவங்க வந்து ஒரிஜினலாக பாரசீகத்திலிருந்து வந்தவங்க தான் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் 7 விதமான முஸ்லீம் ட்ரைப்ஸு, அந்த முஸ்லீம் ட்ரைப்ஸில் இருக்கிறவங்க தான் இந்த தக்ஸாக மாறினாங்க அப்படின்ட்டு ஒரு தியரி இருக்குது. இது மாதிரியெல்லாம் நிறைய சொல்லப்படுது. ஸோ இப்போ நமக்கு வந்து 18ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இந்த தக்ஸை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்றதாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த தக்ஸுக்கு வந்து பன்சீகர்ஸ்ன்னு பேர். பன்சீகர்ஸ்னாக்கா கழுத்தில் கயிறை போட்டு இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம தமிழ்நாடு வரைக்கும் கூட அவங்களுக்கு பேர் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க ஆப்ரேட் பண்ணதாக தெரியல. ஆனால் தமிழர்கள் வந்து இங்கே காசிக்கு யாத்திரை வர்றது இப்படிலாம் வருவாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அவங்கள வந்து அரித்துலுக்கன்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கியங்க அந்த பண்டைய காலத்தில் குறிச்சிருக்குது. தெலுங்கில் வந்து வந்துல வேசே வாழு, அதாவது கயிறை போட்டு கழுத்து இருக்கிறவன் அப்படின்றது அந்த மாதிரியாக. ஸோ இதுதான் இவங்களுடைய பின்னணி, இதுதான் இவங்களுடைய வரலாறு. இந்த வரலாறுல நம்ம பெஹரம் அப்படின்றவரை பற்றி நம்ம பார்க்கணுன்னாக்க, இந்த பெஹரம் வந்து என்ன செய்கிறாரு, அவங்க எல்லா தக்ஸும் நினைக்கிறது மாதிரியே இதை வந்து தங்களுடைய புனித கடமை மாதிரி நினைக்கிறாங்க அவங்க. இதுதான் வந்து திரும்ப திரும்ப சொல்லி, அதான் நான் சொன்னேன், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். திரும்ப திரும்ப இது காளியினுடைய வேலை, அன்னையின் கட்டளை ஏற்று நான் செய்கிறேன். காளி வந்து பவானி, அவள் உலகத்தை காப்பவள். ஆனால் அவள் ரொம்ப கோபக்காரி, அவள் ரத்த தாகம் கொண்டிருக்கிறாள். அவளை வந்து நம்ம அந்த ரத்த தாகத்தை நம்ம தீர்க்கலைன்னு சொன்னாக்க அந்த கோபத்தோடு அவன் உலகத்தை அழிச்சிடுவான். அப்படியெல்லாம் உலகத்தை அழிக்காமல் படிக்கு நாம் தான் வந்து ஒரு சிலரை கொன்று நம்ம ஒத்தாசை பண்ணுறோம் இப்படின்றதாக இவங்க வந்து கற்பிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து திரும்ப திரும்ப அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் வந்து புதுசாக சேர்கிற இளைஞர்களுக்கு இதுதான் பாடமாக எடுக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த இது வந்து பயணிகளை வந்து திருமணத்தை முன்னிட்டோ அல்லது புனித யாத்திரையை முன்னிட்டோ வரக்கூடிய பயணிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பயணிகளை வந்து தாக்கி அவங்கள வந்து கொல்றது தான் இவங்க செய்யக்கூடிய ஒரு வேலை. இதுக்கு இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நபர்களை இவங்களே வந்து ஒரு 3 பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு பிரிவு அந்த ஏ பிரிவுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏ பிரிவு அப்படின்றவன் அந்த பயணியாக வர்றான அவங்ககிட்ட வந்து ரொம்ப இணக்கமாக பேச்சு கொடுத்து அவனை வந்து இவங்களை நம்பும்படியாக செய்து, அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவங்களில் சில பேர் வந்து இந்த தாத்துரான்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஊமத்தை இலைன்னு பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து ஒரு பந்து மாதிரி இருக்கும் அதனுடைய காய். அந்த காயை அரைச்சி அதில் ஒரு விதமான பக்குவம் செஞ்சு
அந்த அதை எடுத்து கலந்தா சாப்பாட்டில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா உயிர் போயிடும். கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க தூக்கம் வரும், மயக்கம் வரும். சில பேருக்கு அதை சாப்பிட்டுட்டு மரணம் வராமல் பைத்தியம் பிடிச்சவங்க கூட இருக்காங்க. அதை நான் நினைக்கிறேன், அப்படி உன்மத்த நிலையை ஏற்படுத்துவதனால தான் அது வேறு உன்மத்தம் மலர்னு தான் வச்சுருப்பாங்க. அது காலப்போக்கில் ஊமத்தம்னு ஆகிட்டு இருக்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஸோ அந்த தாத்துரா விஷத்தை எடுத்துகிட்டு வந்து அது ஒரு குறிப்பிட்ட அளவில் கலந்து இவங்க நல்லா பழகிக்கிட்டு இருக்கிற அந்த பயணிகளுக்கு ஒரு பீடாவிலையோ அல்லது ஒரு உணவுலேயோ அல்லது அவங்க குடிக்கிற பானங்கள்லேயோ அது கலந்து அவங்களுக்கு கொடுத்துட்றது. கொடுத்துட்டு அவங்க ஒரு மாதிரி மயக்க நிலையில் இருக்கும் பொழுது அவங்கள வந்து கழுத்து இறுக்கி கொண்டுடுறது. ஸோ இந்த வேலையை செய்கிறவர் அந்த ஏ பார்ட்டியில் இருக்கிறவர். இதிலே வந்து பி பார்ட்டியில் இருக்கிறவருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யார் பயணம் வர்றாங்க அடுத்ததாக அதில் வந்து அந்த பயணிகளில் வந்து நம்ம எந்த குழுவை தாக்குனாக்க நம்மளுக்கு அதிகப்படியான நகை இதெல்லாம் கிடைக்கும், காசு பணம்லாம் நிறைய கிடைக்கும் அப்படின்றத துப்பறிஞ்சு வந்து இவங்கக்கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறமேல் ஒரு இடத்தை வந்து தேர்ந்தெடுக்கணும். இவங்க எப்பவுமே வந்து மாலை நேரத்தில் தான் இந்த வேலையை இவங்க செய்கிறாங்க. இந்த கொல்றதுன்ற வேலையை மாலை பொழுதில் தான் இவங்க வந்து செய்கிறாங்க. அப்புறம் ஒரு பொழுதும் இவங்க வசிக்கிற இடத்துல, ஏன்னா இவங்க எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது, குடும்பம், மனைவி, குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பத்துக்கு கூட இவங்க இந்த தொழில் தான் செய்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. அதுவும் வந்து ஒரு கட்டளைகளில் ஒன்று, அது சொல்ல மாட்டாங்க. அந்த குடும்பத்தை வந்து ரொம்ப தள்ளி வச்சுடுவாங்க. இப்போ உதாரணமாக இவங்க வந்து டெல்லியில் வந்து இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க, இல்லது உத்தரப்பிரதேசத்தில் செஞ்சிட்ருக்குறாங்கன்னு சொன்னால் இவங்க என்ன செய்வாங்க, அந்த இவங்களுடைய குடும்பம் வந்து ராஜஸ்தானில் வச்சுக்குவாங்க, குஜராத்தில் வச்சுக்குவாங்க. அவ்வளோ தூரம் தள்ளி தான் இவங்க வச்சுக்கிறது. அப்புறம் இந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு போயிட்டு வர்றது மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த நபர்கள்கிட்ட பேச்சு கொடுத்து அவங்கள மயக்கிறது ஏ குரூப்பு. பி குரூப்பு தகவல் சேகரித்து தர்றதுன்னு. அந்த தகவல்லையே வந்து எந்த இடத்துல இவங்க அந்த ஆப்ரேஷனை செய்யலாம். இப்போ இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருந்து அந்த பார்ட்டியை தொடர்ந்து அவங்களோட கலந்து வர்றாங்க. வந்தால் ஒரு 10 கிலோமீட்டர் கழிச்சா, 15 கிலோமீட்டர் கழிச்சா, 25 கிலோமீட்டர் கழிச்சா எந்த இடம் வாய்ப்பான இடம், எதுக்கு வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இறந்த உடனே அவங்கள புதைக்கிறதுக்கு ஒரு பெரிய குழி ஒன்று வெட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு தகுந்த இடத்த குழியை வந்து இங்கே வெட்டிட்டு இந்த ஹைவேலேருந்து இந்த கொல்லப்பட்டவர்களை தூக்கிட்டு போய் டக்குன்னு அதில் போட்டுடணும், அந்த குழியில் போட்டுடணும். அப்படி அந்த மாதிரி போடுறதுக்கு சௌரியமான இடம் எது அப்படின்றது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் முன்னக்கூட்டியே வந்து திட்டமிட்டு கொடுக்குறவங்க தான் வந்து இந்த பி குரூப்பில் இருப்பாங்க. இந்த சி குரூப்பில் இருக்கிறவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இறந்து போனவர்களுடைய சடலத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே புதைக்கணும். அதுக்கு முன்னால் அவங்க வந்து சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் புதைக்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் செய்யக்கூடியவங்க இந்த சி குரூப்பு. இப்படி இந்த பணியை இப்போ நான் சொன்ன இந்த 3 வேலையும் புதுசாக சேரக்கூடியவங்களுக்கு, அப்புறம் அவங்களுடைய குழுவிலேயே இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்களா. இப்போ இவங்க ஒரு குரூப்பை தாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ பயணிகள் குரூப்பை தாக்குறாங்க, தாக்கி அதில் இருக்கக்கூடிய ஆண்களையெல்லாம் கொண்டுடுவாங்க. இப்போ பெண்களை கொல்லவே மாட்டாங்க. அந்த பெண்களை எல்லாம் அழைச்சி இவங்க குழுவிலே ஒரு சின்ன குழுவை பாதுகாப்பாக போட்டு அவங்கள எடுத்துகிட்டு போய் இவங்களுடைய கிராமத்தில் விட்டுருவாங்க. அந்த கிராமத்தில் விட்டுடுவாங்க. அவங்க அங்கே வேலைகளை செஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்தாரோட இணக்கமாக அவங்க அங்கே இருந்துக்கிற மாதிரியாக அவங்கள ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. இப்போ குழந்தைங்க கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைகளை இவங்களே தத்தெடுக்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. ஆண் குழந்தைகளாக இருந்தால் இவங்களுடைய குழுவில் சேர்த்திக்குவாங்க. பெண் குழந்தைகளாக இருந்தால் அவங்கள ரொம்ப கௌரவமாக வளர்த்து ஆளாக்கி இவங்க எடுத்தாங்க பார்த்தீங்களா, இந்த பசங்க அவங்க இளைஞர்களாக வளருவாங்க இல்லையா, அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. இதில் கூட ஒரு தொழில் பக்தி, தொழில் நேர்த்தியெல்லாம் இருக்கு. ரொம்ப அது ஒரு கட்டுத்திட்டமாக தான் அவங்க வந்து செயல்படுறாங்க. இப்போ அந்த சிறுவர்களுக்கு இவங்க தொழில் கற்றுக் கொடுக்குறதுன்னா எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா, முதல்ல இவங்க வந்து ஒருத்தர் கொல்றாங்கன்னா அந்த கொல்லுகின்ற அந்த காட்சியை அந்த சிறுவர்கள் ஒரு தூரத்துலேருந்து பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துலேருந்து அந்த காட்சியை பார்க்கணும் அவங்க. அப்புறம் அப்படியே பார்த்து அவங்க பழகினத்துக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நெருக்கத்தில் கொண்டு வந்து பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரியாக, அதாவது அதை பார்த்து அவங்க அதிர்ச்சி அடையாதபடி பயப்படாமல் படிக்கி அவங்கள வந்து பக்குவப்படுத்துகிற ஒரு வேலை அது. அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க.
இப்போ இதுலேயே கஷ்டமான வேலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இறந்து போனவர்களை புதைக்கிற வேலை தான். ஏன்னா எடுத்துகிட்டு போய் டக்குன்னு அப்படியே புதைச்சிட மாட்டாங்க. அவங்க இறந்து போனவர்களுடைய இந்த கையினுடைய கீழ்ப்புறத்தில் இருந்து நீளமாக கால் வரைக்கும் வெட்டுவாங்க. கால் வரைக்கும் கத்தி விட்டு நீளமாக வெட்டிட்டு அப்புறம் வந்து குதிகால் பக்கத்தில் ஒரு தசைநார் முடிகிற இடம் இருக்குது, அதை கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த முழங்காலை வந்து முறிப்பாங்க. அது வந்து ரொம்ப பலம் தேவை அதுக்கு. அந்த பலத்தை பிரயோகித்து அந்த முழங்காலை வந்து முறிச்சிடுவாங்க. முழங்காலை முறிச்சிட்ட உடனே என்ன ஆகும்னா, இந்த பாடி இப்போ ஒரு 5 அடி உயரத்தில் உள்ள ஒரு ஆள், ஒரு 5.5 அடி உயரத்தில் ஒரு ஆள் இருக்கிறான்னு சொன்னால், இந்த காலை முறிச்ச உடனே ஒரு 2.5 அடி அதில் கம்மியாகிடும் உங்களுக்கு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வயிற்றுக்கு நேராக ஒரு கீறல் போடுவாங்க, கத்தியால் வயிற்றுக்கு நேராக வெட்டுவாங்க. இது ஏன் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது செய்யாமல் அந்த பாடியை புதைச்சிட்டாக்க அந்த உடல் வந்து தானே அழுக தொடங்கி இந்த பலவித துர்நாற்றம் உற்பத்தியாகி அது வந்து உப்பி பருத்து இத்தனை பேர் போடுறாங்க இல்லைங்களா, பேருடைய உடலும் சேர்ந்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த துர்நாற்றம்னு அதுக்கு உண்டான வாயுக்கள் வந்து உற்பத்தி ஆகும். அந்த வாயு மீத்தேன் கேஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வாயுவெல்லாம் உற்பத்தி ஆகும். அந்த வாயு வந்து மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த மண் நம்ம வச்சு அதையும் கூட பேர்த்து எடுத்துரும். அப்படி ஆகாமல் படிக்கு இது நாங்கள் போட்ட இடத்துல அப்படியே கிடக்கணும்னு சொன்னால் இந்த 2 பக்கமும் இப்படி கீறணும். அதை வந்து அவன் என்ன சொல்கிறான், 2 உடல்களையும் வந்து காரு பண்ணுறதுன்றான். காரு பண்ணுறதுன்னா சிலை வடிப்பது மாதிரியாக, அது மாதிரியாக நாங்கள் அந்த உடலை வந்து செய்கிறோம் அப்படின்றான். ஒரு போஸ்ட்மார்ட்டம் மாதிரி கிட்டத்தட்ட. அப்போ பாருங்கள் அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு பயிற்சி இருக்குது, அதில் எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு உடல் அழுகும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதை வந்து அப்படியே விட்டுட்டோம்னாக்க எப்படி அதை நம்மளை காட்டி கொடுத்துடும் அப்படின்றத பற்றியெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு அது ஒரு குருகுலம் மாதிரியாக. அதுக்கு ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருக்கிறார், குருன்றாங்க அவரை. அந்த குரு வந்து இவங்களுடைய தந்தையாகவே இருப்பாருன்னு சொல்ல முடியாது, இருக்கக்கூடாதுன்றாங்க அவங்க. ஸோ அந்த குழுவில் இருக்கிறதுல கொஞ்சம் விவரமான ஒரு பெரிய வயசாளி, அந்த ஆள் வந்து இவங்களுக்கு இதெல்லாம் கற்பிப்பார். ஸோ இதை வந்து அந்த குழந்தைங்க பழகுது பார்த்திங்களா, புதுசாக வந்த வாலிபர்கள். அப்போ அவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடிய பணி என்னன்னா இதுதான், இந்த முழங்காலை உடைக்கிறது, இந்த வயிற்றை கிழிக்கிறது, இதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு குழியை ஒன்று தோண்டி அந்த குழியில் வந்து இந்த உடல்களை வந்து முகம் தரை நோக்கி இருக்கும்படியாக ஒரு குப்பரை கடிச்சு உழுவுற மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி தான் புதைப்பாங்களாம். இதில் நான் சொன்னேன் இல்லைங்களா முதல்லையே, யாரையெல்லாம் கொல்லக்கூடாது அப்படின்றத பற்றி ஒரு பட்டியல் வச்சுருக்காங்க. அந்த பட்டியல் என்னன்னாக்க, நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.